கிறிஸ்துவிலே மிகவும் பெரியமானவர்களே, 14/5/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், வர நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் மனதிலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியா ஜெபிக்கிறேன். எல்லா பழப்ப நாசமாச வேலைக்கு விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக. இயேசு கிறிஸ்து செஞ்ச பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக நிறைவுக்குள்ளாக இவரை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய அற்புதத்தின் கரம் இவரோடு இந்த சகலவிதமான நன்மையும் இவரோட வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும்படி நீர் செய்தல்படியா ஜெபிக்கிறேன். சங்கீதம் 56:11 படி தேவனையே நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தை இப்படி எப்பொழுதும் ஆண்டவரை நம்பி சகல விதத்திலுமே தைரியத்தோடு செயல்படும்படி நீங்க செய்யுங்க. பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 14/5/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்திலே நன்மையும் கிருபை முடிதலும் நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறபடி கிருபிக்குள் தேசத்தை நிரப்புங்கப்பா. தேவ சமாதானமும் சந்தோஷமும் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவருடைய கரம் தேசத்திலிருந்து சமாதானத்தை கொண்டு வரட்டும், நன்மையை கொண்டு வரட்டும், விடுதலை கொண்டு வரட்டும். எங்களுக்காக அடித்த நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கும். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.